அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி டியூஸ்டே. டெக் நியூஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் எல்லாரும் ரிக்வஸ்ட் பண்ண சாம்சங்குடைய Galaxy M31s இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங் வீடியோ போட்டிருந்தேன். ஒரு சின்ன ரிவ்யூவும் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒருவேளை இந்த ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் தவறாமல் அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த நோட்டோட இன்றைக்கி லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 289 இன்றைக்கும் Paytm Contest இருக்குது. தவறாமல் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்றைக்கி முதல்ல பார்க்க போகிற டெக் அப்டேட், ஃபேஸ்புக் ரொம்ப நாளாக அவங்களுடைய ஃபேமிலி ஆப்ஸ் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், மெசஞ்சர் இது மூணுத்தையும் இன்டெகிரேட் பண்ணுறதுல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்டாக இதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ப்ராஜெக்டில் ஒரு 50% இவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஃபைனலாக இன்ஸ்டாகிராம் மற்றும் மெசஞ்சர் இந்த ரெண்டு ஆப்ஸையும் ஃபேஸ்புக் இன்டெகிரேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. தற்சமயம் இது பேட்டா வெர்ஷனில் இருக்குது. கூடிய விரைவில் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS ரெண்டு யூசர்ஸ்க்கும் இந்த அப்டேட் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் மெசஞ்சர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலோ இல்லை இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஈஸியாக சேட் பண்ணலாம். அதே மாதிரி மெசஞ்சரில் இருக்கிறவங்க இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்க்கு சேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய சில ஃபீச்சர்ஸ், அதாவது எமோஜிஸ், அதுக்கப்புறம் ஸ்வைப் டு ரிப்ளை, இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இனிமேல் இன்ஸ்டாகிராமுடைய சேட் செக்ஷன்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இதையடுத்து மெசஞ்சர் மற்றும் இன்ஸ்டாகிராமுடைய அப்டேட் கூடிய விரைவில் வரும். பட் வாட்ஸ்அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன், அதை இதில் இன்டெகிரேட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். பட் ஸ்டில் அதுலேயும் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப்பும் இதில் இன்டெகிரேட் ஆகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, வாட்ஸ்அப்பும் அவங்களுடைய பேட்டா வெர்ஷனில் அவங்களுடைய ஸ்டிக்கர்ஸ் ஃபீச்சரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டிக்கர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சேட் பண்ணும்போது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டிக்கரை ஈஸியாக சர்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஃபீச்சர் இப்போ பேட்டா டெஸ்டிங்கில் இருக்க கூடிய விரைவில் ரோல் அவுட் பண்ணுவாங்கன்னு தெரியுது. ஸோ இவங்க ஸ்டிக்கர்ஸை எப்படி சார்ட் அவுட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸில், அதாவது நம்மளுடைய மூடை பொறுத்து சேட், ஹாப்பி, அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல்ஸ், க்ரீட்டிங்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்னு நிறைய கேட்டகரிஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டிக்கர்ஸ் சார்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ தட் நம்ம சூஸ் பண்ணி சேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த அப்டேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் இதுவும் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட், சாம்சங் இந்தியாவில் நொய்டாவில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி செட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். இதுக்கான எல்லா கவர்மெண்ட் ஃபார்மாலிட்டிஸும் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி இந்த நொய்டா ஃபேக்ட்ரிக்கான ஒர்க் இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதையடுத்து இவங்களுடைய மற்ற ஃபேக்ட்ரிஸ், அதாவது சாம்சங்குடைய மற்ற மேனுஃபேக்சரிங் யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சைனாவில் இருந்தது, இன்னொன்று வியட்நாமில் இருந்தது. ஸோ இங்கே இருந்து நிறைய விஷயங்கள், நிறைய செக்ஷன்ஸை க்ளோஸ் பண்ணி எல்லாமே நொய்டா, அதாவது இந்தியாவுக்கு இவங்க மாற்றுறதா தெரிய வந்திருக்கு. இதையடுத்து சாம்சங் பிக்கஸ்ட் ஃபேக்டரி ஹப் அப்படின்னு இனிமேல் சொன்னால் உலகத்திலே இந்தியாவில் தான் அது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இது உண்மையிலேயே நல்ல விஷயம் தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிக்கஸ்ட் ஃபேக்டரி செட்டப் போடும்போது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் உடைய ப்ரைஸிங்கும் குறையும். அதே சமயத்தில் இந்தியாவில் நிறைய பேருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கும். ஸோ சாம்சங் உடைய பிக்கஸ்ட் ஃபேக்டரி இந்தியாவில். அடுத்த அப்டேட், OnePlus புதுசாக ஒரு நாட் சீரீஸ் அப்படின்னு இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் இதெல்லாம் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங் ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது, நான் கார்டு கொடுக்குறேன், எனக்கு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த நாட் சீரீஸில் நியூ பிகினிங்ஸ் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன டாக்குமெண்ட்ரி எபிசோட்ஸ் ஏற்கனவே யூடியூப்பில் இவங்க போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இது ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக அமேசானுடைய ப்ரைம் வீடியோவில் ஆகஸ்ட் 18, அதாவது இன்னைக்கு இது ரிலீஸ் ஆக போகிறதா தெரியுது. ஸோ இதுக்கான ஒரு சின்ன 40 செகண்ட் டீசரும் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ OnePlus Nordடைய நியூ பிகினிங் எப்படி இது நடந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக இருக்கும். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அமேசானுடைய ப்ரைம் வீடியோவில். அது மட்டும் இல்லை, OnePlus உடைய 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் TUV ரெயில் அண்டர் சர்டிஃபை இருக்கதா தெரிய வந்திருக்கு. பொதுவாக OnePlus அப்படின்னு சொல்லும்போது இவங்க அப்பர் மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் தான் ரொம்பவே பாப்புலர். ஸோ இவங்களோட ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் அதிகமாக இருக்கும். பட் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு சொல்லும் போதே இது புதுசாக இவங்க லான்ச் பண்ண போகிற OnePlus Nord கீழே, அதாவது லைட் சீரீஸாக இருக்கலாம், பில்லி சீரீஸ், இந்த சீரீஸ் கீழே வரக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ OnePlus Lite 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரோடு இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணுறாங்க. அடுத்த அப்டேட், இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் மைக்ரோமேக்ஸ் இவங்களுடைய கம்பேக் வீடியோக்கான டீசர் வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோ டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்ம நிர்பர் பாரத் இதுக்கு கீழே இவங்க வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 74th இண்டிபெண்டன்ஸ் டே நம்ம இப்போ செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஸ்டில் நம்ம இப்போ வரைக்கும் நிறைய ஸ்பேர்ஸ் அண்ட் பார்ட்ஸ்க்கு சைனீஸ் பிராண்டை டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இனிமேல் அப்படி இல்லாமல் எல்லாமே ஹோம்மேட், அதாவது இந்தியாவிலே மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆத்ம நிர்பர் பாரத் இதுக்கு
எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீசர் ஏற்கனவே வெளியிட்டிருந்தாங்க. ஸோ மைக்ரோமேக்ஸ் வந்து கூடிய விரைவில் 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா தெரியுது இந்தியாவில். இது 3மே வந்து 10,000க்கு கீழே இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன சிப்செட்டில் மைக்ரோமேக்ஸ் லான்ச் பண்ணுறாங்க, அதுதான் டிசைட் பண்ணும் மைக்ரோமேக்ஸுடைய கம்பேக். அடுத்த அப்டேட் ஃபைனலாக சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் விவோ அவங்களுடைய சப் பிராண்ட் iQOO கீழே வந்து 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரோட ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவங்களுடைய iQOO 5 மற்றும் 5 Pro இது ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணியிருக்காங்க. 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா iQOO உடைய 5 Proல இவங்க கொடுத்துருக்காங்க. அதே iQOO 5 வந்து உங்களுக்கு 55 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரோட வருது. மற்றபடி ரெண்டுமே உங்களுக்கு Snapdragon 865ல கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராஸ் ரெண்டுமே உங்களுக்கு 16 மெகா பிக்சல், ரியர் சைடில் ட்ரிபிள் கேமரா ரெண்டுமே 50 மெகா பிக்சலோட லான்ச் பண்ணியிருக்காங்க சாம்சங் உடைய சென்சாரில். ஸோ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் சிமிலராக கொடுத்துருக்காங்க. அதே பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா iQOO உடைய 5 வந்து உங்களுக்கு 4500 mAh, அதே iQOO 5 Pro இது வந்து 4000 mAh 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங். இந்த எக்ஸைட்டிங் ஸ்பெசிஃபிகேஷனோட இதோட ப்ரைஸும் வந்து அதிகமாக தான் இருக்குது. iQOO 5 Pro உடைய பேஸ் வேரியன்ட் 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து உங்களுக்கு 53,900க்கும், அதே 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 59,300க்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே இதோட லைட்டர் வெர்ஷன் iQOO 5 வந்து உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் 43,100 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட். அதே ஹையர் வேரியன்ட் வந்து 46,300க்கு இது சைனாவில் லான்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகிறது சந்தேகம் தான், ஏன்னா ரொம்பவே காஸ்ட்லியாக அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் இது இந்தியாவில் லான்ச் ஆகுதா இல்லையான்னு. அடுத்த அப்டேட் சாம்சங் உடைய என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் Galaxy M01. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. என்ட்ரி லெவல் 8,999க்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இது அமேசானுடைய ஆஃபரில் உங்களுக்கு 8,399க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லிமிடெட் டைம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ட்ரி லெவல் அதனால Snapdragon 439ல ஒரு ரீசனபிள் ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் சாம்சங் ஃபேனாக இருந்து என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணணும்னா இந்த ஆஃபரை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லை சாம்சங் உடைய டேப் S7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே குளோபலாக இது லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ இது இந்தியாவில் அதாவது அமேசான் இந்தியாவில் உங்களுக்கு நோட்டிஃபை மீல அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஃப்ளாக்ஷிப் டேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 inch 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கூடவே Snapdragon 865 ப்ளஸில் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட டேப் 7 மட்டும்தான் இந்தியாவில் வந்து இவங்க லான்ச் பேஜில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. டேப் 7 ப்ளஸ் பற்றி எதுவுமே தெரியல. ஸோ டேப் 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலாக 50,000க்கு அவைலபிளாக இருந்தது. பார்க்கலாம் இந்தியாவில் என்ன ப்ரைஸிங்க்கு இவங்க கொடுக்குறாங்கன்னு. அது மட்டும் இல்லை இது கூடவே சாம்சங்குடைய கேலக்ஸி வாட்ச் அதுக்கப்புறம் பட்ஸ் லைவ் இது ரெண்டுமே வந்து இந்தியாவில் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அடுத்தபடி OPPOவுடைய பாப்புலரான F சீரீஸில் F17 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து செப்டம்பரில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. பொதுவாக அவங்களுடைய F சீரீஸ் அப்படின்னு சொன்னாவே இதுக்கு முன்னாடி F15 எல்லாம் ரொம்பவே ஸ்லீக் டிசைனில் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி எக்ஸலண்ட் அவுட்லுக் ஸ்லீக் டிசைனில் தான் F17ம் லான்ச் ஆக போகிறதா தெரியுது. ஸோ ரொம்பவே குவிக்காக இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லை இதோட அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பஞ்ச் ஹோல் நாச்சில் லான்ச் ஆகும் தெரியுது. ஸோ பார்க்கலாம் என்ன சிப்செட் என்ன ப்ரைஸிங்கில் OPPOவுடைய F17 இந்தியாவில் லான்ச் ஆகுதுன்னு. அடுத்தபடி டீசஸ் அவங்களுடைய Zenfone 7 மற்றும் 7 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து தாய்வானில் ஆகஸ்ட் 26 அன்னைக்கு லான்ச் பண்ண போகிறதா ஒரு டீசர் மூலியமாக ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த டீசரில் வந்து கேமரா செக்மெண்ட் காட்டியிருக்காங்க. இதோட ப்ரெடிசஸர் மாதிரி இதுவும் வந்து உங்களுக்கு ஃப்ளிப் கேமராவோட தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் ஏற்கனவே நம்ம கீக் பெஞ்சில் பார்த்ததா ரெண்டுமே உங்களுக்கு Snapdragon 865 இன்னொன்று வந்து அதாவது ப்ரோ வேரியன்ட் வந்து Snapdragon 865 ப்ளஸில் இவங்க கொடுக்கலாம். ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் வெனிலா வேரியன்ட் வந்து 90 Hz, ப்ரோ வேரியன்ட் வந்து 120 Hzோட இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனும் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் இதோட கேமிங் ஸ்மார்ட் ஃபோனை விட இது கம்மியாக லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ பார்க்கலாம் Asus அவங்களுடைய Zenfone 7 சீரீஸ் என்ன ப்ரைஸிங்கில் லான்ச் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக இந்தியாவிலையும் லான்ச் ஆகும். அடுத்த அப்டேட் இப்போ தான் ரியல்மியோடைய 6 சீரீஸுடைய சக்ஸஸர் 7 சீரீஸ் பற்றி நிறைய விஷயங்கள் லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸாக வெளிவருது. எஸ்பெஷலி இதோட லான்ச் இதோட ப்ரைஸ் இதெல்லாம் வந்து ரிவீல் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அதுக்குள்ளே ரியல்மியோடைய இன்னும் 2 ஸ்மார்ட் ஃபோன் பிக் பேட்டரி பிக் சார்ஜிங்கோட லான்ச் ஆக போகிறதா ரிவீல் ஆயிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று 4300 mAh இன்னொன்று 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டியோட ரெண்டுமே 65 வாட்டோட லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரியல்மியோடைய 8 சீரீஸ் இந்த பேரு கீழே லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு. இன்னும் ரியல்மியோடைய 7 சீரீஸே வரல, அதுக்குள்ளே 8 சீரீஸ் பற்றி தகவல் வெளியாயிருக்கு. ஸோ ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருக்குது. இது ரூமர்ஸாக இது எவ்வளோ தூரம் அஃபிஷியல் அப்படின்னு தெரிய வரல. பட் ரியல்மி தரப்புலேருந்து 2 ஸ்மார்ட்
ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்கன்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, ரியல்மியுடைய 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து பெஸ்ட் சர்டிஃபிகேஷனல் லிஸ்ட்டாக இருக்குது. இதோட மாடல் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து RMX 2151, இன்னொன்று வந்து RMX 2050, அடுத்தது வந்து RMX 2170. இதில் RMX 2170 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். இது ரியல்மியுடைய X3 Pro. இது கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆகுது. பட் மற்ற 2 மாடல் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரியல்மியுடைய 7 சீரீஸ் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இது ரியல்மியுடைய 7 சீரீஸில் 7 மற்றும் 7 ப்ரோவாக இருக்கலாம், இல்லைனா 8 சீரீஸாக இருக்குமா அப்படின்னு தெரியல. ஸோ ரியல்மி தரப்புலேருந்து 2 மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆக போகிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அடுத்த அப்டேட், Qualcomm அவங்களுடைய 700 சீரிஸ் சிப்செட் லைனப்பில் வந்து ஒரு புது சிப்செட் Qualcomm Snapdragon 732 செப்டம்பர்லேயே அனௌன்ஸ் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ இந்த சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட GPU வந்து உங்களுக்கு 618, இதோட கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டோகரில் வந்து உங்களுக்கு 2.3 GHz, அதுக்கப்புறம் 1.7 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு எஃபிஷியன்சி ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் இந்த சிப்செட்டில். ஸோ இது வந்து உங்களுக்கு Snapdragon 730G உடைய சக்ஸஸர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கூடிய விரைவில் இந்த சிப்செட்டோட நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா இமீடியட்டாக ஸ்மார்ட் ஃபோன்ஸும் லான்ச் ஆக போகுதுன்னு அர்த்தம். அடுத்ததான் இன்றைக்கி Paytm Contestக்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். Qualcomm லான்ச் பண்ண போகிற சிப்செட்டுடைய பேர் என்னன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், Qualcomm லான்ச் பண்ண போகிற சிப்செட்டுடைய பேர் என்ன, அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai, அதுக்கப்புறம் எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த Paytm Contestக்கான கேள்விக்கான பதில் கிரண் 1020. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து பார்த்திபன். கங்க்ராச்சுலேஷன் பார்த்திபன். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க, உங்களுக்கு Paytm கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் நியூஸ் பார்க்குறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.